அப்ப அவங்க ஒரு யுத்தத்துல தேடுறாங்க. கேட்டாங்க, என்ன ஹாலித், என்ன தேடிக்கிறீங்க? என்னோட தலைப்பாகை கலண்டு விழுந்து விட்டது, அதை நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன். சொன்னாங்க, என்ன ஹாலித், எல்லாத்திலையும் தலை உருண்டுகிட்டு இருக்குது, நீங்க தலைப்பாவை தேடிக்கிறீங்க? இல்ல, அதற்குள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி இருக்கு. அந்த பரக்கத்தால் தான் இவ்வளோ யுத்தங்களை நான் வெற்றி அடைகிறேன். பெரியார்களே, அவங்க போன யுத்தத்துல தோல்வி என்பது கிடையாது. 100 யுத்தத்துக்கு மேல போயிருக்கிறாங்க, வெற்றி தான். அப்ப இந்த உடம்பு 9வது வால், அதை என்ன கொஞ்சம் பதம் பாட்டு வித்தல் சொல்றாங்க ஹாலித் இப்னு வலீத். அப்ப பாருங்க உடம்பு. அதே மாதிரி ஹைபர் கோட்டையின் கதவை அலில ஒரு கையால பிடிங்கி எடுத்தாங்க. 7 அல்லது 70 சஹாபிகள் சேர்த்து தூக்க முடியல. சொன்னாங்க, லா குவத்தல் ஜஸதானியா வலாக்கின் குவத்தர் ரப்பானியா. இது என்ன உடம்புடைய தாக்கத்து இல்ல, அல்லாஹ் தந்த தாக்கத்துன்றான். அதனால மேலான பெரியாலே சோதரே, சஹாபிகளா இருந்தாலும் சரி, அவங்களோட அறிவை கொடுத்தாங்க, தீனுக்கு அல்லாஹ் அறிவில பரக்கத் செஞ்சான். பொருளை கொடுத்தாங்க, பொருளை பரக்கத் செஞ்சான். நேரத்தை கொடுத்தாங்க, நேரத்துல பரக்கத் செஞ்சான். உடம்ப கொடுத்தாங்க, உடம்புல பரக்கத் செஞ்சான். இன்னைக்கு நாங்க எங்கட அறிவு, எங்கட திறமை, எங்கட பேச்சு, எங்கட பணம் எல்லாத்தையும் துனியாவை கொடுத்ததுனால பரக்கத் இல்லை. பேச்சில பரக்கத் இல்லை, அறிவுல பரக்கத் இல்லை, உடம்புல பரக்கத் இல்லை, எதுலையுமே பரக்கத் இல்லை. அதனால சஹாபிகள் தீனை கொடுத்தாங்க. எந்த அவுலியாவா இருந்தாலும் கௌதுல் ஆலம் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு அலைஹி அந்தஸ்துக்கு வர முடியாது. ஞாபகம் இருக்கா, மறந்துருச்சா? இருக்கு. அப்போ முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானியை போன்ற கோடான கோடி பேர் வந்தாலும் சஹாபிகள் அந்தஸ்துக்கு வர முடியாது. சஹாபிகள் கோடான கோடி பேர் வந்தாலும் பத்ர் சஹாபிகள் அந்தஸ்து வர முடியாது. பத்ர் சஹாபிகள் கோடான கோடி பேர் வந்தாலும் கலீஃபாக்கள் அந்தஸ்துக்கு வர முடியாது. கலீஃபாக்கள் வரட்டும், ஆனால் யார சொன்னேன்? அபூபக்கர். சொர்க்கத்தை என்ன மாதிரி 10 சஹாபிகள், அதுல கலீஃபாக்கள் 4, அதுல அபூபக்கர் அல்லாஹ். ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் என்ன சொல்ல வந்தேன், நான் நேத்து இப்ப நாங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் தானே தொழுறோம். ருக்குல இருந்து எந்திரிக்கும் போது என்ன சொல்லணும்? சமி அல்லாஹு லிமன் ஹமிதா தானே சொல்லணும். அல்லாஹ் அக்பர் தானே சொல்லணும். இப்ப நாங்க என்ன சொல்றோம்? சமி அல்லாஹு லிமன் ஹமிதா. அப்படி இருக்கல்ல. எப்படி இருந்துச்சு? அல்லாஹ் அக்பர் தான் இருந்துச்சு. எப்ப சமி அல்லாஹு லிமன் ஹமிதா ஆச்சு தெரியுமா? சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்ன? சமி அல்லாஹ், அல்லாஹ் கேட்டுட்டான். லிமன் ஹமிதா, ஒருத்தர் அல்லாஹ்வை புகழ்ந்தாரே, அதை அல்லாஹ் கேட்டுட்டான். அதுதான் அர்த்தம். அது எப்ப வந்துச்சு தெரியுமா? ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்பயுமே இமாம் ஜமாத்தோட தொழுறோம். ஒரு நாள் வேகமாக வாராங்க. இமாம் ஜமாத் அவ்வளவு தக்பீர் கிடைக்குமா? முதலாவது ரக்காத்து கிடைக்குமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுக்கு போயிட்டாங்களா? இந்த சுஜூதுக்கு போனா அந்த ரக்காத் முடிஞ்சு போச்சு. சமி அல்லாஹு லிமன் ஹமிதா மேல வந்தாலும் முடிஞ்சு போச்சு. ருக்குல போய் சேர்ந்துக்கலாம். ஒரு ரக்காத்துல போய் சேருவது ருக்குல, ஜமாத்தோட சேரலாம் அத்தஹியாத்துல இருக்கிறாரு, தக்பீர் கட்டி அத்தஹியாத்துல உட்காருமா, அது ஜமாத்தோட நன்மை கிடைக்கும். ஆனா அந்த ரக்காத்து கிடைக்கணுமா இருந்தா எதுல போய் சேரணும்? ருக்குல தான் சேரணும். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா வந்துட்டாரு, அப்ப அந்த ரக்காத்து இல்ல, நீங்க சேர்ந்து தொழுவலாம், ஆனா அந்த ரக்காத்தை திரும்பி தொழுவோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்கிறாங்க, அபூபக்கர் வேகமா வராங்க, வந்து பார்த்தா ருக்குல இருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சந்தோஷம் தானே? அந்த ரக்காத்தை பிடிச்சு அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு ஆரம்ப ரக்காத்தை ஜமாத்தோட அல்லாஹ் தந்தானே, அவனுக்கே புகழ் அனைத்தும் அது அபூபக்கர் அங்க சொல்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க ரசூலுல்லாஹ்ட்ட ருக்குல இருக்கக்கோலே, உமது தோழர் அபூபக்கர் புகழ்ந்தாரே அல்லாஹ்வே, அது அல்லாஹ் கேட்டுட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எந்திரிக்கிறாங்க? இப்ப சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, அபூபக்கரே நீங்க அல்லாஹ்வை புகழ்ந்தீர்களா, அது அல்லாஹ் கேட்டுட்டான். அது மட்டுமல்ல, கியாமத் நாள் வரை அபூபக்கரை கண்ணியப்படுத்துவதற்காக ருக்குல இருந்து நம்ம எந்திரிக்கும் பொழுது சமி அல்லாஹு லிமன் ஹமிதா தான் எந்திரிக்கும். விளைச்சா சிறப்பு. அபூபக்கர் அல்லாஹ் சிறப்பு விளைச்சா. ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வந்தா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், போயிட்டு வர்ற நேரம் பார்த்தேன்னு சொன்னா ஒரு குளத்துல எல்லாம் குளிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிச்சாங்க. குளத்துல நபி நீச்சல் அடிச்சாங்க. நீச்சல் அடிக்கிறது சுன்னத்து, நீச்சல் அடிக்கிறது பழகுறது சுன்னத்து. அதனால நீச்சல் உடைய உடுத்துக்கிட்டு பாஞ்சிராங்க, அது அசிங்கமா போயிடும். அதுக்குன்னு ஷரியத்துல ஆடைகள் இருக்குது, அதை உடுத்துக்கிட்டு பழகலாம். நீச்சல் ட்ரெஸ் ஒன்று இருக்கு இல்லையா, பொம்பளை புள்ளைங்களை நீச்சல் உடுப்ப உடுத்தாட்டி உம்மா வாப்பா ரோயல் காலேஜில் போய் பறக்கலாங்க.
கொழும்புல இருக்கிற நீச்சல் தடாகத்திலே இஸ்லாமிய குமரி பெண்ணை அவன் உம்மா வாப்பா போய் அந்நிய காஃபிர்ட்ட அதை நீச்சல் ட்ரெஸ் உடுப்பாட்டி பழக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க இருக்கு சமுதாயம்? அல்லாஹ் காப்பாத்து, நாசமா போச்சு. கண்ணியமானவர்களே, அப்ப நீச்சல் அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்க யார ரொம்ப நேசிக்கிறீங்களோ அவங்கள வேகமாக நீந்தி போய் பிடிச்சுக்கோங்க, கட்டி பிடிச்சுக்கோங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டு வேகமாக நீந்தி போய் அபூபக்கர் பிடிச்சுக்கிட்டான். ரலியல்லாஹு தஆலா பிடிச்சிட்டு சொன்னாங்க, நான் பயந்துட்டேன் நீங்க யாராவது வந்து அபூபக்கரை பிடித்து விடுவீர்களோ என்று. ஏனென்றால் அல்லாஹ் மேல சத்தியமா, அல்லாஹ்க்கு அடுத்து இந்த உலகத்தில் நான் ஒருவரை நேசிப்பனாக இருந்தால் அது அபூபக்கராக இருக்கும் சொன்னார் ரசூலுல்லாஹ். அந்த அந்தஸ்துக்கு யாராவது வர முடியுமா? வயஹ்லுகுல்லாஹு மா யஷா வயக்தார். அல்லாஹ் தான் படைத்தான், அல்லாஹ் தான் புறக்கி எடுத்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், படைத்ததும் நான், புறக்கி எடுக்கிறதும் நான். எப்படி கருங்கல்லிலிருந்து மாணிக்கல்லை புறக்கி எடுக்கிறோமோ அதே போல அல்லாஹ் இந்த மனித குலத்திலே சில சீதேவிகளை புறக்கி எடுக்கிறான். அது ஏன் எடுக்கிறான் அவனுக்கு தான் தெரியும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. ஆயிஷா நாயிடம் மடியில படுத்துக்கொண்டு பார்த்தா நட்சத்திரங்கள் நிறைந்து, சில நாளைக்கு பாருங்க நட்சத்திரம் அப்படி இருக்கும். அப்போ ஒரு ஆயிஷா ஒரு கேள்வி கேட்டான். என்ன கேள்வி? இந்த நட்சத்திரத்தை என்ன முடியுமா? யாராவது இருக்காங்களா? என்ன முடியுமா தம்பி? நட்சத்திரம் என்ன முடியுமா? முடியாது. முல்லாட்ட கேட்டாங்க, முல்லா என்ன பெரிய அறிவாளின்றீங்க, ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளு. முல்லா முல்லா இல்லையா? என்னப்பா கேள்வி? ஏண்ட இந்த நட்சத்திரம் இருக்குதே, அந்த நட்சத்திரம் எத்தனை இருக்கு சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு கேட்டான். முல்லா சொன்னாராம், நீ வந்து கழுத, அந்த கழுதையோட உடம்புல எத்தனை முடி இருக்குதோ அத்தனை நட்சத்திரம் தான் இருக்குது, சந்தேகமா தான் எண்ணி பாருங்க. அவட பேச விடல. என்ன சொன்னாங்க? நீ வந்து கழுத, அதுல உடம்புல எத்தனை முடி இருக்குதோ அத்தனை அளவுதான் நட்சத்திரம் இருக்குது, உனக்கு சந்தேகமா தான் எண்ணி பாரு, முடிஞ்சு போச்சு. சரி முல்லா, அதுக்கு தான் தப்பிச்சிட்டீங்க. இன்னொரு கேள்வி கேட்கலாமா? சரி கேளு. பூமியில நடு எது? பூமியில நடு சென்டர் எதுன்னு கேட்டானா. முல்லா சொன்னாங்களா, இதுதான் ரெண்டாராம். டக்குனு ஒரு 2 அடி 3 அடி தள்ளி அப்படி போய் நின்று நேரம் பார்த்துட்டு, நான் இருக்கிற இடம் தான் பூமியில நடு சென்டர், சந்தேகமா அளந்து பாருன்னாங்களா? சந்தேகமா அளந்து பாரு, நான் இருக்கிறதா சென்டர், பொய்னு சொல்லலுமா? அளந்துதான் பார்க்கலுமா? முல்லா பெரிய அறிவாளி. முல்லா கதையெல்லாம் படிச்சு பாருங்க, அதெல்லாம் படிக்கிற இல்லையே, நேரம் இல்லை. சரி, என்னது சொன்னது? முல்லாட கதையா வச்சு விஷயத்துல கவனமா இருக்கணும். நட்சத்திரத்தை என்ன முடியுமான்னு கேட்டேன். என்ன முடியாது இல்லையா? இத மாதிரி யாருடையாவது அமலை என்ன முடியாத அளவுக்கு அமல் செய்த ஒரு சீதை இந்த உலகத்தில் இருக்கிறாரா என்று ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த உலகத்தில் இந்த நட்சத்திரத்தை என்ன முடியாத அளவு அமல் செய்தாரே அவர் ஒருத்தர் இருக்கிறார். யாரு? அது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்லிட்டாங்க. ஆயிஷா நாய்க்கு ரொம்ப கவலையா போச்சு. ஏன்? அவங்க நினைச்சது யாரு? தண்ட வாப்பா அபூபக்கர் தான் அப்படின்னு நினைச்சது. ஆனா அபூபக்கர் பேர் வரலே. கண்ணியமானவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழுகும் பொழுது என்ற வாப்பா இல்லையா, என்ன உமரை விட என்னுடைய தந்தை அமல் குறைவு செய்துட்டாரா என்று கேட்டோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இல்ல ஆயிஷா இல்ல. அந்த சவுர் குகையில என்னோட வாப்பா இருந்தாரே, இருக்க ஓட்டையெல்லாம் அடைச்சி, ஒரு ஓட்டைக்கு அந்த துணிமணிகள் இல்லாம இருக்கும் போது தன்னுடைய குதிகாலை வைத்து, அந்த நேரம் விஷ ஜந்து வந்து கொத்தி, அந்த நேரம் விஷம் ஏறுது இருந்தாலும் அழாமல் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி, ஏன் களைப்படைந்த ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்ன மடியில தூங்குறாங்க. நான் அழுது விட்டால், நான் துடித்து விட்டால் நபியுடைய தூக்கம் கெட்டுருமே. இப்படி ஒரு தோழனை காட்ட முடியுமா? இவர் தோழர் உலக வரலாறுலே ஏதாவது ஒரு தலைவனுக்கு இப்படி ஒரு தோழர் சமுதாயம் இந்த வரலாறுலேயே கிடைக்கல. இல்லை, உலக வரலாறு தலைவரை எடுத்து பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு தோழர் சமுதாயத்தை அல்லாஹ் கொடுக்கல. அப்படியே பாம்பு கொத்தி விஷம் ஏறுது அடக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்? நபி மடியில தூங்குறாங்க இல்லையா? இந்த பாக்கியம் கிடைக்குமா?
கண்ணியமானவர்களே, ஆனா இருந்தாலும் மனுஷன் தானே, தன்னறியாம கண்ணீர் வடிஞ்சிருச்சு நபியோட முகத்தில். அப்ப டக்குனு எந்திரிச்சா, என்ன அபூபக்கரே பார்த்தா விஷயம் தெரிஞ்சு. அப்ப சொல்றாங்க ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி, இந்த சௌர் குகையில என்னோட இருந்த அந்த அமல் இருக்கே, உமருடைய வாழ்க்கையில செய்த அத்துணை அமலுக்கும் அந்த ஒரு அமல் ஈடாகாதுன்னா. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல சில புதுசா இஸ்லாத்துக்கு வந்த தோழர்கள், முஸ்லிம்கள், சஹாபிகள் பேசிக்கிறாங்க, அபூபக்கருன் கைருன் அம் உமர், அபூபக்கர் சிறந்தவரா உமர் சிறந்தவரா? இஸ்லாத்துக்கு வந்து பேசிக்கிறான். நிறைய பேர் அப்படித்தானே, சும்மா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் டைம் கிடைச்சிச்சுன்னா உட்கார்ந்து என்ன செய்யறது, பெரிய ஆராய்ச்சி. முன்னால் உள்ள டெஸ்டி நல்லமா, இப்போ உள்ள டெஸ்டி நல்லமா, முந்தி உள்ள பேஷிமாம் நல்லமா, இப்போ உள்ள பேஷிமாம் நல்லமா, ஹசன் ஃபரீத் மௌலவி நல்லமா, அப்துல் காலிக் ஹசன் நல்லமா, உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். அடே நீ நல்ல மாடு முத பாரு, ஓ லைஃபே தாண்டமாடுது, தண்டவாளத்துல போயிட்டு இருக்குது. மத்தவனை எப்ப யோசிப்பான தன்னை மறந்துடுவான். முபாரக் ஆபீஸ் நல்லமா, மபாஸ் முஃப்தி நல்லமா, இருந்தாலும் அவர் முஃப்தியே அவர் தான் நல்ல, அதுல கருத்து ஏற்பாடு இல்லை. நம்ம அவரை சேர்த்து பேசவே தகுதி இல்லை, இல்லையா இல்லையா? ஒரு முஃப்தி யூசுப் முஃப்தி நல்லமா, மபாஸ் ஓகே, நம்மளை அவரை இணைக்கவே தகுதி இல்லை, அதான் நீங்க பேச மாட்டீங்க. நான் என்ன சொல்ல வரேன்டா, இப்படி பேசிக்கிறோமா அவர் நல்லமா, இது உமர்லாம் கேள்விப்பட்டுருச்சு, ஓடி போனாங்க. அந்த சொன்னாங்க, அபூபக்கரை என்னையுமா இணைச்சு பேசுறீங்க? அல்லாஹ் வதித்து அன்னாமலி குல்லஹு மிஸ்ல அமலி யௌம வாஹிதம் மின் அய்யாமிஹி வலைலத்தன் வாஹிதத்தம் மின் லயாலிஹி. அந்த சௌர் கோயிலே ஹஜ்ரத் அபூபக்கர் இருந்தே அந்த நன்மை மட்டும் எனக்கு தந்தால் இந்த உமர் தன்னுடைய வாழ்க்கையில செய்த அத்துணை அமலையும் தாரை வார்க்க தயார்னா. ஒரு அமலுக்கே வாழ்க்கையெல்லாம் செஞ்சது ஈடு இல்லைன்னா மத்த அமல்லாம் வைக்க முடியுமா? அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் நபிமார்களுக்கு அடுத்து சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை ஆக சிறந்த மனிதன், மாட்டு கருத்தை கிடையாது. என்ன சொல்ல வாரேன், அபூபக்கரை போல அபூபக்கரை போல அபூபக்கரை போல கோடான கோடி இந்த உலகம் காணட்டுமானால் ஒரு நபீர் அந்தஸ்துக்கு வர முடியாது. ஒரு நபீர் அந்தஸ்துக்கு நபிமார்களை போட கோடான கோடி வந்தாலும் ரசூல்மார்கள் எத்தனை பேரு? 313. பத்ர் சஹாபிகள் எத்தனை பேரு? 313. அந்த ரசூல் மாட அந்தஸ்துக்கு எந்த நபி வர முடியாது. இப்ப ரசூலுக்கு நபிக்கு வித்தியாசம் என்ன படிச்சுக்கோ. அப்ப 313 போல கோடான கோடி ரசூல்மார்கள் வரட்டும், ஆனால் குர்ஆன்ல சொல்லப்பட்ட 25 நபிமார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அந்தஸ்துக்கு எந்த நபியும் ரசூலும் வர முடியாது. தெரியுதானே? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன்ல சொல்லப்பட்ட 25 நபிமார்களை போல கோடான கோடி வரட்டும், ஆனால் உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய ஷராலக்கும் மினத் தீனி மா வஸ்ஸா பி நூஹ் வல்லதி ஔஹைனா இலைக்கும் மா வஸ்ஸைனா பி இப்ராஹிம் வ மூஸா வ ஈஸா, நமது உயிருக்கு மேலான கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூஸா அலைஹிஸ்ஸலாம், ஈஸா அலைஹிஸ்ஸலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த 5 பேருக்கு சொல்றது உலுல் அஸ்ம். அல்லாஹ் சொல்றானே ஃபஸ்பிர் கமா ஸபர உலுல் அஸ்ம். நாயகமே, அந்த உலுல் அஸ்முடைய அந்த நபிமார்கள் இருந்த பொறுமையாக நீங்களும் இருங்க. யாருக்கு சொல்றான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூஸா அலைஹிஸ்ஸலாம் எப்படி பொறுமையாக இருந்தாங்களோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பொறுமையாக இருந்தாங்களோ, எப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையாக இருந்தாங்களோ, எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் பொறுமையாக இருந்தாங்களோ, ஃபஸ்பிர் கமா ஸபர, அது போல நீங்களும் பொறுமையாக இருங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை வருஷம் பொறுமையா இருந்தாங்க? 950 வருஷம். 950 நாள் இல்ல, ஒரு வருஷமா 2 வருஷமா 100 வருஷமா 200 வருஷமா 950 வருஷம். சுபஹானல்லாஹ். பொறுமை. இரவு பகலாக தாவத், கண்டா விரண்டோடுறான், மோத்த மூடிக்கிறான், பைத்தியக்காரன்றான், கால அடிச்சுக்கிறான். குர்ஆன்ல சொல்லுது. நூஹ பாருங்க, தாவத்துக்கு மறு வடிவம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், தியாகத்துக்கு மறு உருவம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நல்ல குணத்துக்கு மறு உருவம் நமது உயிருக்கு மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு சிறப்பு அல்லாஹ் கொடுத்திருந்தான். தாவத்துக்கென்றே ஒரு நபின்னா அது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான். 950 வருஷம் பொறுமையாக இருந்தான். இன்னைக்கு நாங்க பொறுமை இருக்கா? ஏதாவது ஒன்று கேட்டு திரும்பி பார்க்குற வந்திருக்காங்க, அல்லாட்ட கேட்டுட்டு திரும்பி பார்க்குறான் வந்திருக்காங்க. யா அல்லாஹ் கிரீன் கார்டு வேணும், யா கிரீன் கார்டு வேணும், யா வந்து இல்லை இல்லையா போச்சு.
இவருக்கு நீ கேட்டு வேலை அல்லாட்ட கேட்டு வேலை இல்லையா? அவங்க 950 வருஷம் கிரீன் கார்டுக்கு எதிர்பார்த்து இருக்கிறாங்க. இவர் ஒரு 950 நாள் இருந்துட்டு எவ்வளவு கேட்டாலும் வேற வழி ஒன்று தான் பார்க்கணும். அல்லாஹ் சரி வராதான், அல்லாஹ்ட்ட கேட்டு சரி வராதான், வேற வழி ஒன்று தான் பார்க்கணும். வேற எங்க வழி இருக்கு? இந்த உலகத்துடைய பிச்சைக்காரன் ஒரு வீட்டுக்கு போய் கேட்கறான், அவன் தரலன்னா இன்னொரு வீட்டுக்கு போயிடுவான், அந்த வீட்டுல கூட இன்னொரு வீட்டுக்கு போயிடுவான். இந்த உலகத்து பிச்சைக்காரர்களுக்கு வாசல் பல உண்டு. ஆனா எங்களை போல பிச்சைக்காரர்களுக்கு அல்லாஹ்ட வாசல் இல்லைன்னா வேற வாசல் கிடையாது. இருக்கா இந்த உலகத்துல? அல்லாஹ் பிச்சை போடாவிட்டால் இந்த உலகத்துல யாரும் பிச்சை போட முடியாதுங்களுக்கு. நாம் விடுகின்ற மூச்சு அல்லாஹ் தந்த பிச்சை இல்லையா? இருதயம் வேலை செய்து இல்லையா? சும்மா வேலை செய்தா? ஆஸ்துமா நோய், சளி நோய் உள்ள மூச்சு அடிக்கிறத பாருங்க. இப்ப இது சும்மா வேலை செய்யல, அல்லாஹ் போட்ட பிச்சை இது. மேலான பெரியாலை சகோதரர்களே, அப்ப உலுல் அஸ்ம் அவர்களை போல போறீங்க. இந்த உலுல் அஸ்மை போல மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இவர்களை போல கோடான 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 உலுல் அஸ்ம்கள் உண்டாகட்டும். இருந்தாலும் நமது உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான கண்மணி ஹதரத்தே முஸ்தபா தாஜுல் மதீனா ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி அந்தஸ்துக்கு எந்த நபியோ, எந்த உலுல் அஸ்மோ, எந்த ரசூலோ, எந்த சஹாபியோ, எந்த அவுலியாவோ, எந்த முஸ்லிமோ மூமினோ வர முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பான நபியை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சான்? எங்களுக்கு தந்தான், நபியாக தந்தான், எங்களுக்கு நபியாக தந்தான். அதனால ஒரு பெரிய பாக்கியம் சகோதரர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னா, உலகத்துல ஒரு முஸ்லிமுக்கு மூமினுக்குள்ள சிறப்பு விளைஞ்சா இல்ல. அப்ப மனிதன் சிறப்பானவன் தான். ஏன்னா இந்த உலகத்துல அல்லாஹ் 4 விஷயத்தை தன்னை கையாலேயே படைச்சான். மத்ததெல்லாம் குன் இதா அராத ஷையன் அயகூல லஹு குன் ஃபயகூன். மத்ததெல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்தை படைக்க நாடிட்டான்னா குண்டு சொல்லுவான், ஃபயகூன் அது ஆகிடும். வானம், பூமி, கடல், மலைகள், காடுகள், விஷஜந்துகள், மிருகங்கள், பறவைகள் இதெல்லாம் குன்ன கொண்டு தான் அல்லாஹ் படைச்சான். ஆனா 4 விஷயம் தன்னை கையால படைச்சான். சொல்லுங்க, முதலாவது என்னது? மனுஷனை கடைசியில சொன்னா தான் நல்லா இருக்கும். ஆரம்பத்திலேயே சொல்லிட்டா இன்ட்ரெஸ்ட் இல்ல போயிடும் இல்லையா? ஒரு படம் போகுது, முடிவு ஆரம்பத்திலே சொல்லிட்டான், போச்சே எவன் பார்ப்பான்? முடிவை தெரியாம கொண்டு போவான், ஆடு பாத்துக்கிட்டு இருப்பான், கடைசியில பார்த்தா சொதப்பிடுவான். ஆரம்பத்துல என்ன? அது கலமு எழுதுற பேனா இருக்குதே, அதை தான் முதலாவது அல்லாஹ் படைச்சான். அது அல்லாஹ் தன்னை கையால படைச்சான். நூன் வல் கலம் அல்லாஹ் சொல்றான் இல்லையா? இந்த பேனாவின் மீது சத்தியமாக, ஒமா யஸ்துரூன் அது வரி வரியாக எழுதுகிறதே, அந்த வரியின் மீது சத்தியமாக, ஒமா அந்த என்ன நூன் வல் கலமி ஒமா யஸ்துரூன் ஒமா அந்த பிநிஅமதி ரப்பிக பிமஜ்னூன். நாயகமே உங்களை பைத்தியக்காரன் சொல்றான் இல்லையா? நீங்க பைத்தியம் இல்லை. அல்லாஹ் பேனாவின் மீது அதை எழுதுற அந்த வரிகள் மீது சத்தியமிட்டு சொல்கிறான், இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்தியம் இல்லை. அது அப்படிதான். ஒன்றுக்கு துனியாட பைத்தியம், இன்னொன்றுக்கு ஆகிரத்துல பைத்தியம். விளைச்சா இல்லையா? துனியாட பைத்தியம்டா என்ன? இந்த ஈமான் சரி வருமா, அல்லாஹ் சரி வருமா, இஸ்லாத்துடைய சட்டங்கள் சரி வருமா, பொய் சொல்லக்கூடாது, கலப்பை, இதெல்லாம் சரி வருமா அப்படின்னு துனியால மூழ்கி அது துனியாட லைஃப் ஒன்று போறது. இன்னொன்று இருக்கிற என்னது? ஹராம் ஹலால பேணி, விளைச்சா இல்லையா, அல்லாஹ் ரசூலை பயந்து போறது. அப்ப இது ஒரு பைத்தியம், இது ஒரு பைத்தியம். அப்ப இந்த துனியால பைத்தியம் ஆகிரத்துடைய பாரு, உழைக்க தெரியாது, வாழ தெரியாது அப்படின்றது. இப்ப நீங்க அங்கோட ஹாஸ்பிட்டல் போன வைங்களேன், அங்கோட தான் இருக்கு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல். அங்கோட ஹாஸ்பிட்டலுக்கு போனா யார் பைத்தியக்காரன்? நாங்க தான் பைத்தியம். பிசைக்கணும் 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 எங்களை பார்த்து சிரிக்கிறான். அடே நான் இல்லடா பைத்தியம், நீ தான்டா பைத்தியம் சிரிக்கிறான். பையன் பிசைக்கணும் பிசைக்கணும். நீ அங்கோடைக்கு போங்களே, என்ன கூத்து தருமா? பைத்தியக்காரன்றான். அடே நான் இல்லடா பைத்தியம், நீ தான்டா கூட்டுக்கு இருக்கிற. இல்ல நீ தான் பைத்தியம், நீ தான் பைத்தியம் சிரிக்கிறான். அப்போ அல்லாஹ் பயந்து, ரசூல பயந்து, கண்ண பேணி, காத பேணி, உடல் பேணி இருக்கிறான். துனியாவோட பைத்தியக்காரன் தான். அடே நான் இல்லடா பைத்தியம், நீ தான்டா பைத்தியம். துனியா அழிஞ்சிரும், துனியா எழுதினது அது கிடைக்கும். மேலான பெரியாலை சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது பேனாவை படைச்சு சொல்றான், உக்துப்
மகாதீர குல்ல ஷை ஹத்தஸா, கியாமத் நாள் வரைக்கும் என்னுடைய அறிவுல என்ன இருக்குதோ அதெல்லாம் எழுது 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 எழுது, எல்லாம் எழுதியது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இப்ப வருவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்ப வருவாங்க, மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜால் இப்ப வருவாங்க. இன்ன யௌமல் ஃபஸ்லி கான மீகாத்தா, இந்த உலகம் எப்ப அழியும் அதையும் எழுதப்பட்டது. ரூஃபியாத்தில் அக்லாம் வஜஃபத்திஸ் சுஹுஃப், பேனா உயர்த்தப்பட்டுருச்சு, எழுதின தாள் காஞ்சிருச்சு. அதுதான் நடக்கும். எல்லாமே எழுதி முடிச்சாச்சு. ரெண்டாவது அல்லாஹ் எதை படைச்சான்? அர்ஷ படைச்சான். மூணாவது ஜன்னத்துல் அதுன் என்ற ஒரு சொர்க்கம். அது அதுன் என்ற சொர்க்கம் இருக்கே, இது அல்லாஹ் தன்னை கையால படைச்சது. அதுதான் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த அதுன் என்ற சொர்க்கத்துக்குள்ள 3 கூட்டத்தார் போவாங்க. யாரு? நபியா இருக்கணும், சித்திகா இருக்கணும், அல்ல ஷுஹதாவா இருக்கணும். இல்லையா இல்லையா? இப்ப எங்களுக்கு நபி ஆகல, சித்திகாக இல்ல, என்ன ஆகலாம்? ஷுஹதா ஆகலாம். அதனால துஆ செய். யாரு உள்ளத்தாலே ஷஹாதத்துடைய மௌத்த கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, வைன் மாதா அலா ஃபிராஷிஹி, அவர் மௌத்தா போறது கட்டில்ல, ஆனா கியாமத் நாள் அல்லாஹ் ஷுஹதாக்களோட நிப்பாட்டுவான். ஒரு நாளைக்கு யாரு 25 தடவை சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாங்களோ அவர் அல்லாஹ் ஷஹாதத்துடைய மௌத்த கொடுப்பான். எவ்வளவு லேசி பாருங்க. எத்தனை பேரை சந்திக்கிறோம்? குட் மார்னிங் வேணாம், குட் ஈவினிங் வேணாம், குட் நைட் வேணாம், என்ன எந்த நேரம் என்ன செய்யலாம்? அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொர்க்கத்துடைய காணிக்க. லா யஸ்மஊன ஃபீஹா லகுவன் இல்லா கஸாபா, பொய்யோ அதாவது தேவையில்லாத வார்த்தையோ சொர்க்கத்துல கேட்கப்படாது. என்ன? இல்லா கீலன் சலாமன் சலாமா, சலாம் சலாம் அஸ்ஸலாம். சொர்க்கத்துல 3 சலாம். ஒன்று அல்லாஹ் சொர்க்கவாதிக்கு சொல்ற சலாம், இன்னொன்னு மலாயிக்கமார் சொர்க்கவாதி சொல்ற சலாம், மூணாவது சொர்க்கவாதிகள் சொல்ற சலாம். அல்லாஹ் சொல்றா சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். ரஹீமான் உமது இரட்சகர் என்ன செய்வான்? சுவர்க்கவாதிகளுக்கு சலாம் சொல்லுவான். அதை கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தவர் புரிவானா. இரண்டாவது பொறுமை வேணும். அதுதான் பொறுமையா இருந்தீங்களா போங்க, உங்களுக்கு சலாம் சாந்தி உண்டாகட்டும். மூணாவது சலாம் இல்லா கீலன் சலாமன் சலாமா, மூமின்கள் என்ன செய்வாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிக்குவாங்க சொர்க்கத்துல. அந்த சலாம அல்லாஹ் இந்த உலகத்துல தந்திருக்கான். அதான் என்ன செய்யணும்? வாய் நிறைய அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஒரு வீட்டுக்கு ஒரு மனிதன் போறான், ஒரு கணவன் போறாரு, ஷைத்தானும் பின்னால போறான். வீட்டுக்குள்ள போற நேரம் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ், அந்த இடத்தோட ஷைத்தான் திரும்பிடுறான். சலாம் சொல்லாம வீட்டுக்கு போனாரு, ஷைத்தானும் சேர்ந்து போறான். ஷைத்தானும் கணவனோட சேர்ந்து உள்ளுக்கு போனா என்ன ஆகும்? தண்ணி சூடா வரும், குடிப்பாரு கிளாஸே, தண்ணி சூடு, கை சுட்டுருச்சு, போச்சு, தலாக்குல போய் முடியும். அதனால வீட்டுக்குள்ள போற நேரமும் சலாம். நிறைய பேருக்கு சலாம் சொன்ன வெக்கம், வாப்பாக்கு சலாம் சொல்ல வெக்கம், டெடாக்கு அந்த கிடாக்கு பதில் சொல்ல வெக்கம், அவருக்கும் கோபம் வருது. சலாம் சொல்ற எனக்கு அதவு கெட்டவனே, அதவு கெட்டவனா, சலாம் சொன்னா அதவு கெட்டவனா. அவ குட் மார்னிங் மை டாடி, நல்ல டீசெண்டா வளர்ந்துருக்கான். அஸ்ஸலாமு அலைக்கும் வாப்பா, எங்கடா போய் கெட்டு போனேன்? தப்லீக்ல போனியா? அப்படி கெட்டு போயிட்டாயா புள்ள, அஸ்ஸலாமு அலைக்கும்ன்றானா வாப்பா பார்த்து. வாப்பா உனக்கு சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்ன மகன் சொல்றான், புள்ள கெட்டு போயிட்டான். அல்லாஹ் காப்பாத்தும். மேலான பெரியாலே சகோதரர்களே, அப்போ ஷஹாதத்துடைய மௌத்து கிடைக்கணுமா? ஒரு நாளைக்கு 25 தடவை என்ன செய்ய சலாம் சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, ஒரு நாளைக்கு 25 தடவை யார் மௌத்தை நினைக்கிறானோ அவனுக்கு என்ன கிடைக்குமா? ஷஹாதத்துடைய மௌத்து. அதான் ரியாஸ் தம்பி யாரை கண்டாலும் மௌத்துக்கு துவா செய்யணும். யாராவது ஒரு தீய தந்தா அல்லாஹ்வோட மௌத்தை லேசாக்கட்டும், யாராவது ஒரு சாப் அல்லாஹ்வோட மௌத்தை லேசாக்கட்டும். மத்தவண்ட மௌத்தை தான் நினைக்கிறேன், அதுக்கு ஷஹாதத்து கிடைக்காது. தண்ட மௌத்தை நினைக்கும். இது மத்தவெல்லாம் மௌத்தா போட்டு நான் நிப்பேன், நேரம் நிப்பேன். சரி, யாரு தண்ட மௌத்தை 25 தடவை ஒரு நாளைக்கு நினைக்கிறானோ ஷஹாதத்துடைய மௌத்து கிடைக்கும். உமர் அல்லாஹ் துஆ என்ன? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக். யா அல்லாஹ், உன் மௌத்துல எனக்கு ஷஹாதத், உன்னோட பாதையில மௌத் தான். இப்ப பாருங்க, அல்லாஹ்வோட பாதையில போய் மௌத்தா போனா தான் ஷஹீதுண்டா அந்த ஜன்னத்துல் அதுனுக்கு இந்த உம்மத்துல குறைஞ்சிருவாங்க. என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க? அந்த அதோட குவாலிட்டியை, அதோட வகைகளை கூட்டினாங்க. என்ன வகை? அல்லாஹ்வோட பாதையில போய் மௌத்தா போனா அவர் தான் கிரேட் ஷுஹதா. அது மட்டுமல்ல, ஒரு தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு சம்பாதிக்க ஒருத்தர் போனாரு, போற இடத்துல மௌத்தா போயிட்டாரு, அவர் ஷஹீத். ரோட்ல போற ஆக்சிடென்ட் ஆயினாரு, அவர் மௌத்தா போயிட்டார், ஷஹீத். குளிக்க போனாரு, ஆத்துல தாண்டு மௌத்தா ஆயிட்டாரு, அவர் ஷஹீத்.
பாம்பு கொத்திச்சு மூத்தாயினார் ஷஹீத். தேங்காய் மாங்காய் பிக்க மரத்துல ஏறினா கீழே விழுந்தா ஷஹீத். காலரா நோய் ஷஹீத். சுனாமி ஷஹீத். எதிர்பார்க்காத நிலைமையில எந்த மூத்து வருதோ அதெல்லாம் ஷஹாதத் தான். எவ்வளவு இறக்கணும் பாருங்க ரசூலுல்லாஹ். ஒரு தாய் குழந்தை கிடைக்க போனா பிரசவ வேதனை துடிச்சு மௌத்தா போனா அவ ஷஹீத். ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்கண்டா அந்த அதுன் என்ற சொர்க்கம் பாருங்க எல்லாத்துக்கும் ஷஹாத் மௌத்தானே கொடுத்தா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு யாரையாவது வாளை கொண்டு வெட்ட வைக்கல. நபி அல்லாஹ் அப்படி அது சரி வராதே. ஒரு நபிக்கு வாளை கொண்டு வெட்ட வைக்கலுமா? அவ்வளவு உன்னதமான நபியே அல்லாஹ் என்ன செஞ்சா ஷஹாத்தில் மௌத்தை கொடுக்கணும். இப்ப என்ன செய்யறது? அந்த கைபர் வெட்டி பொழுது ஒரு யஹூதி பொம்பளை சாப்பாடு கொடுத்தா அதை சாப்பிட்டாங்க. அது இறைச்சில என்னது நெஞ்சு இருந்துச்சு, அது உடம்புக்குள்ள போயிருச்சு. சொன்னாங்க சக்கராத்திலே அந்த யஹூதி தந்தை அந்த நெஞ்சோட உடம்புல வேலை செய்துன்னா இது ரசூலுல்லாஹ்வுக்கா? அபூபக்கர் அப்படி ஆளு அவங்களே வெட்ட வைக்கலாது. என்ன செஞ்சா அல்லாஹ்? அந்த சௌர் கோயில பாம்பு கொத்திச்சே அந்த விஷம் என் உடம்புல இப்ப வேலை செய்துன்னா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி மூத்தா போனாங்க? வெட்டப்பட்டு. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா தலையை ரெண்டா எடுத்துட்டான். பிறகு அலி ரலியல்லாஹு தஆலா வெட்டப்பட்டு. ஹம்சா ஈர இல்ல, மூக்கு இல்ல, உதடு இல்ல, காது இல்ல, அடையாளம் தெரியல. ஹசன் ஹுசைன் யாரை பாருங்க. அதனால அது கேவலமான மௌத்து இல்ல. அது கேவலமான மௌத்து இல்ல. மேலான பெரியாலே சகோதரர்களே, அப்ப ஷஹாதத்துடைய மௌத் அல்லாஹ் என்ன செஞ்சா? அப்பதான் அது என்ன சொர்க்கத்தை என்ன செய்யலாம்? போகலாம். எங்க எல்லாத்துக்கும் அல்லாஹ் ஷஹாதத்துடைய மௌத்தை தருவான். மௌத்து பல விதம். அது ஷஹாதத்துடைய மௌத் எப்படியோ அது அல்லாஹ் தருவான். அது அல்லாஹ்க்கு தெரியும் யாருக்கு எப்படி கொடுக்கணும். என்னச்சே நாங்க நல்ல மௌத்து அல்லாஹ் துஆ. ஆனா ஷஹாதத்துடைய மௌத்தை கேட்கும். அடுத்தது அல்லாஹ் என்னத்தை படைச்சா? தன்னுடைய கையால மனுஷனை படைச்சா. எங்களை அல்லாஹ் படைச்சது எதால? அல்லாஹ்ட கையால் படைச்சா. அதுதான் மனுஷனுக்கு அவ்வளவு கண்ணியம். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம். பாருங்க எவ்வளவு சிறப்பு அல்லாஹ் வச்சிருக்கான். நாய் ஒன்று சேர்த்திருக்கு. ஊரே செய்தி போகுமா? இங்க போனாலும் போகும். இங்க நாய்க்கு மனுஷனை விட கண்ணியம். ஜப்பான்ல பொடிய மாதிரி சொல்லுவான், அதுல நாயா பிறக்கணும், ஜப்பான்ல பிறக்கணும். நாயா பிறக்கணுமா? அதுவும் ஜப்பான்ல நாயா பிறக்கணும். அந்த மாதிரி கண்ணியண்டா வாப்பா. சரி, அப்போ நாய் செத்து இருக்கு, பொறுமை. ஒரு மனுஷன் செத்து இருந்தா செய்தி போகுது, எல்லாம் வாராங்க பாக்குறாங்க. மனுஷனுக்கு அவ்வளவு கண்ணியம். அது மட்டுமல்ல, இந்த உலகத்துல பாருங்களே, சிரிக்கிற படைப்புனா இது மனுஷன் மட்டும்தான். ஆனா சில பேருக்கு சிரிக்கவே மாட்டாங்க. ஏன்னா சிரிக்காம இருக்கா? அல்லாஹ்க்கு தான் வெளிச்சம். சிரிக்கணும். ஊர்ல நம்ம வீட்டுல பூனை சிரிக்காது, நம்ம வீட்டுல ஆடு சிரிக்காது, நம்ம வீட்டுல மாடு சிரிக்காது, எலி சிரிக்காது, பூனை சிரிக்காது. சிரிக்கிற ஒரு படைப்பு மனுஷன் மட்டும்தான். உடுத்துற படைப்பு யாரு? மனுஷன் தான். யார் உடுக்கிறா இன்னைக்கு? ஆடு உடுக்குதா, மாடு உடுக்குதா? ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் துணி வாங்க போனா முதல்ல செத்து போயிடுவான். மாட்டுக்கு துணி வாங்க முடியுமா? எத்தனை யாரு போகும்? அதுவும் பிறந்த பிறகு ஒரு நாள்லயே 1000 உடுப்பு மாத்தணும். அப்ப மாடு உடுக்காது, ஆடு உடுக்காது, மனுஷன் தான் உடுக்கிறான். அவ்வளவு கண்ணியமான படைப்பு அல்லாஹ் படைச்சது. தெரிஞ்சா இல்லையா? எங்கேயாவது ஊர்ல முள்ள திங்கிற மனுஷன் இருக்கிறானா? சதைய திங்கிறது மனுஷன், முள்ள திங்கிறது நாய் பூனைகள். அல்ல முள்ள திங்கிற சதைய திங்க வச்சாங்க. சமைச்சு சாப்பிடுற படைப்பு இந்த உலகத்துல யாரு? வெங்காயம் போட்டு இல்லையா? ஜாக்கிர் எப்படி சமைக்கிறாரு? அப்ப அது சமைக்கிறது யாரு? எங்கேயாவது குரங்கெல்லாம் சேர்ந்து சட்டியை வச்சு நெருப்பு பத்த வச்சு கொச்சிக்கா போட்டு மஞ்சள் போட்டு வெங்காயம் போட்டு ஆக்கியிருக்கா? எங்க ஆக்கிருக்கு? அப்ப வெங்காயத்தெல்லாம் யாருக்கு படைச்சிருக்கிறான்? மஞ்சள் யாருக்கு படைச்சிருக்கிறான்? உலகத்துல என்னெல்லாம் படைத்தானோ அத்துணை மனுஷனுக்கு தான். வேற எந்த மிருகம் இந்த உலகத்துல லாபம் அடைகிறது இல்லை. பாருங்க, சிங்கமா இருந்தாலும் சும்மா கடிச்சு சாப்பிடுது. அது உப்பு இல்லை, அது ஆக்குது இல்லை, சமைக்குது இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனுஷனை கண்ணியமான படைப்பாக படைத்திருக்கிறான். அதனால் தான் இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் அழிவு இருக்கு, மனுஷனுக்கு அழிவு இல்லை. மனுஷனுக்கு அழிவில்லை. ஏன்? அல்லாஹ்வுடைய உயிரங்களுக்கு ஊதி இருக்கிறான். நாங்க தொடர்ந்து ஒரு பயணம் போறோம். அந்த பயணம் ஒன்றோ சுவர்க்கத்துல முடியும், அல்லாஹ் காப்பாற்றணும், நரகத்துல முடியும். அல்லாஹ் அந்த கொடுமையான நரகத்தை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. யாழ் எங்கட பாவங்களை மன்னித் தருவாயாக, தாய் தந்தையுடைய பாவத்தை மன்னித் தருவாயாக. யாழ் நீ வானம் பூமியின் சொந்தக்காரி அல்லாஹ், சகல படைப்புக்கும் சொந்தக்காரி அல்லாஹ், சகல சக்திக்கும் சொந்தக்காரி அல்லாஹ், சகல புகழுக்கும் சொந்தக்காரி அல்லாஹ். யாழ் நீ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தாண்டி தாயும் தந்தையும் இல்லாமல் படைத்தவன் யா அல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தந்தை இல்லாமல் படைத்தவன் யா அல்லாஹ், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பாலடைஞ்ச கிணத்துல பாதுகாத்தவன் யா அல்லாஹ்,
அல்லாஹ். யா அல்லாஹ், நீ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை மீண்ட வயித்துல பாதுகாத்தவன் யா அல்லாஹ். நீ மகா சக்தி உள்ளவன் யா அல்லாஹ், மகா குதிரத் உள்ளவன் யா அல்லாஹ். நீ மௌத்தாகாதவன் யா அல்லாஹ். உலகத்துல அத்துணை மௌத்தாகக்கூடிய நீதான் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எல்லாத்துடைய பலகீனமான பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். கேவலமான பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். அசிங்கமான பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். யாரேங்கட பாவத்தை மன்னிக்க உன்னை தவிர வேற ரப்பு இல்லை யா அல்லாஹ். வேற கஃபார் இல்லை யா அல்லாஹ். வேற சத்தார் இல்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ எங்களை கைவிட்டு விட்டாலும் கை கொடுக்க யாரும் இல்லை யா அல்லாஹ். இந்த பிச்சைக்காரன் நீ பிச்சை போடாவிட்டால் வேற பிச்சை போட வாசல் எங்களுக்கு இல்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை அரவணைச்சுக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை ஏத்துக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்க செஞ்ச இந்த பாவத்தை மன்னிக்காம விட்டுறாதே யா அல்லாஹ். இந்த ரமலான் காலத்துல பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் வேற எந்த மாசத்துல மன்னிக்கப்பட போகுது யா அல்லாஹ். இந்த நோன்பை எங்களுக்கு தந்ததே அதற்கு தானே ரப்பே. எங்க எல்லாத்தர பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ். கிருபையாளனே, எங்களை 10 மாசம் சுமந்து பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தைக்கு கிருபை செஞ்சிரு யா அல்லாஹ். இரக்கம் காட்டிரு யா அல்லாஹ். அன்பு காட்டிரு யா அல்லாஹ். சிறு பிராயத்துல இரத்தத்தை பாலாக்கி தந்தாங்க. நோய் என்றால் தாங்க மாட்டாங்க, பசி என்றால் தாங்க மாட்டாங்க. பிள்ளையை கெதிண்டு வளர்த்த அந்த தாய் தந்தை இன்னைக்கு எத்தனையோ கபர்ல யா அல்லாஹ். எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது யா அல்லாஹ். எங்களுக்கு கபருக்கு போக முடியாது யா அல்லாஹ். அங்க அன்னாருக்கு என்ன நடக்குது என்பதே தெரியாது யா அல்லாஹ். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கபரு சொர்க்கத்தின் பூஜையா இருக்கும் அல்லது நரகத்தின் படுகொலியா இருக்கும் சொன்னாங்க. எங்கட தாய் தந்தையோட கபரு நரகத்தின் படுகொலி ஆக்கிறாதே யா அல்லாஹ். நரகத்தின் படுகொலி ஆக்கிறாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், உனக்கு எந்த லாபம் வராது யா அல்லாஹ். அவருடைய கபரை சொர்க்கத்தின் பூஜை ஆக்கினா உனக்கு எந்த நஷ்டமும் வராது யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கட தாய் தந்தை கபரை சொர்க்கத்தின் பூஜை ஆக்கிறியா அல்லாஹ். யாரெல்லாம் இந்த ரமலான்ல நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை வாஜிபாக்குவாயோ அந்த கூட தாய் தந்தை சேர்த்திரியா அல்லாஹ். சிறு பிராயத்துல இரக்கம் காட்டுமா இரக்கம் காட்டிரியா அல்லாஹ். சிறு பிராயத்துல அன்பு காட்டினுமா அன்பு காட்டிரியா அல்லாஹ். எந்த தாய் தந்தை கைவிட்டாதே யா அல்லாஹ். உயிரோடு இருக்க தாய் தந்தைக்கு கிருபை செய்ய அல்லாஹ். உயிரோடு இருக்க தாய் தந்தை வாழ்க்கையில பரக்கத் செய்ய அல்லாஹ். நோய் இல்லாத வாழ்வை கொடுத்தியா அல்லாஹ். ஹயாத்தை நீளமாக்கிறியா அல்லாஹ். இறுதி முடிவை நல்ல முடிவாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய சகோதர சகோதரியுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். எத்தனையோ பேர் பல பிரச்சனை இருக்கிறாங்க யா அல்லாஹ். எல்லா பிரச்சனையும் லேசாக்கிறியா அல்லாஹ். எத்தனை பேர் நோயாளியா இருக்கிறாங்க யா அல்லாஹ். அந்த நோயை குணமாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய சகோதரி எத்தனை பேர் திருமணம் முடிக்காம இருக்கிறாங்க யா அல்லாஹ். தகுந்த ஜோடிகளை சேர்த்து வாழ்க்கையில மங்களத்தை உண்டாக்கிறியா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்க மனைவிமார பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ். எல்லா மனைவிமார பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ். எல்லா மனைவிமார சொர்க்கவாதி ஆக்கிறியா அல்லாஹ். எந்த மனைவி நரகவாதி ஆக்கிராதே யா அல்லாஹ். எங்க குழந்தைகளை சுமக்குறாங்க, எங்க குழந்தைகளை பெற்று தாராங்க யா அல்லாஹ். எங்களுக்கு எல்லா தேவையான ஹிதமத்துகளை செய்யறாங்க யா அல்லாஹ். எந்த மனைவி எந்த தவறை கொண்டும் பிடிச்சிராதே யா அல்லாஹ். அவள் எல்லா தவறையும் மன்னிச்சு யா அல்லாஹ் சொர்க்கவாதி ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்க பிள்ளைகளை ஆபீஸ்களா ஆலிம்களா தாயிகளா முத்தகியா தாவாவுடைய பணி இந்த பூரா உலகத்திலும் செய்யக்கூடிய நல்ல சீதேவிகளான பிள்ளைகளை தந்திரியா அல்லாஹ். பிள்ளைகளை குணைகளை சோதிச்சிராதே யா அல்லாஹ். நாங்க உயிரோடு இருக்கிற பிள்ளைகளை மௌத்தாக்கி சோதிச்சிராதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்க உயிரோடு இருக்கிற பிள்ளைகளை மௌத்தாக்கிராதே யா அல்லாஹ். எங்களால அதை தாங்க முடியாது யா அல்லாஹ். பிள்ளைகளை ஹயாத்தை நீளமாக்கிறியா அல்லாஹ். இந்த துனியால முசீபத்தை பிள்ளைகளை பாதுகாத்திரியா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, எந்த பிள்ளையை கொண்டு தாய் தந்தை நரகம் போவாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை தந்திராதே யா அல்லாஹ். எந்த பிள்ளைகள் கொண்டு தாய் தந்தை சொர்க்கம் போவாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை தாயா அல்லாஹ். எத்தனையோ கணவன் மனைவிமார் திருமணம் முடிச்சு 10-15 வருஷம் யா அல்லாஹ் குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கிறாங்க யா அல்லாஹ். நீ நாடாமல் குழந்தை யாருக்கும் கொடுக்க முடியாது யா அல்லாஹ். அந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திரியா அல்லாஹ். கண்களை குளிர வச்சிரியா அல்லாஹ். வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாக்கிறியா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, ஓன கசானால குழந்தைகளுக்கு பஞ்சம் இல்லையா அல்லாஹ். ஓன கசானால உயிர்களுக்கு பஞ்சம் இல்லையா அல்லாஹ். நீ மகா சக்தி உள்ளவன், எல்லா கசானாலும் நிரம்பியவன் யா அல்லாஹ். அந்த ஏழை குடும்பங்களுக்கு கொடுத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த பூரா உலகத்திலே முஸ்லிம்கள பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். ஆண்கள் பெண்களின் பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ். முஸ்லிம்களுக்கு இரக்கம் காட்டியா அல்லாஹ். கருணை காட்டியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த ரசூலுல்லாஹ் உம்மத்துக்கு இரக்கம் காட்டியா அல்லாஹ். இன்னைக்கு பரதேசிகளா இருக்கிறாங்க யா அல்லாஹ். நினைத்தவர்கள் எல்லாம் அடிக்கிறார்கள் யா அல்லாஹ். நினைத்ததெல்லாம் செய்கிறார்கள் யா அல்லாஹ். யா ரப்ப முஹம்மத் உன்சுர் லி உம்மத்தி முஹம்மத். ஓ முஹம்மது நபியுடைய ரப்பே, ரசூலுல்லாஹ் ரப்பே, இரக்கமுள்ள ரசூலுல்லாஹ் உம்மத்தை பாரு யா அல்லாஹ். அகதிகளா இருக்கிறாங்க யா அல்லாஹ். அனாதையா இருக்கிறாங்க யா அல்லாஹ். இன்னைக்கு நாங்க கணவன் மனைவியா சந்தோஷமா இருக்கிறோம் யா அல்லாஹ். ஆட எத்தனையோ பெண்கள் எத்தனையோ ஆண்கள் பாலைவனத்தை சுத்தி திரிகிறாங்க யா அல்லாஹ். இரக்கம் காட்டியா அல்லாஹ். நாங்க செஞ்ச பாவத்தாலே யா அல்லாஹ் கண்டை மண்ணை வடுகளுக்கு முன்னால் கேவலமாக்கிறாதே, காஃபிருக்கு முன்னால் தலகுடிய வச்சிராதே யா அல்லாஹ். முஸ்லிம்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். முஸ்லிம்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். முஸ்லிம்களுக்கு நோவினை வரும் பொழுது எந்த முஸ்லிமுக்கு கவலை வரவில்லையோ அவனை முனாஃபிக் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்காங்க யா. நாங்க முனாஃபிக் இல்லையா அல்லாஹ். நாங்க முனாஃபிக் இல்லையா அல்லாஹ். முஸ்லிம்கள் மேல அன்பு
வைத்திருக்கிறோம் யா அல்லாஹ். அவர்கள் வர சோதனை கவலைப்படுகிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் முஸ்லிம்களை பாதுகாத்திரு யா அல்லாஹ். நீ இருக்கிறத காட்டிரு யா அல்லாஹ். இந்த காபிர்களுக்கு நீ இருக்கிறத காட்டிரு யா அல்லாஹ். நீ பொறுமையாக இருந்தா எங்களுக்கு ஒரு அல்லாஹ் இல்லைன்னு சொல்லிடுவாய் யா அல்லாஹ். நீ இருக்கிற யா அல்லாஹ். உனக்கு வயசு போகல யா அல்லாஹ். உன் சக்தி குறையல யா அல்லாஹ். உன் ஆற்றல் குறையல யா அல்லாஹ். யா அல்லாஹ் பத்ரிலே நீ உன்னுடைய சக்தியை காட்டினாய் யா அல்லாஹ். ஃபிரௌனை அழித்து காட்டினாய், அபூஜஹலை அழித்து காட்டினாய். ஃபிரௌனை அழிக்கும் பொழுது எந்த சக்தியோடு இருந்தாயோ அதே சக்தியோடு இன்னும் இருக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நம்ரூதை அழிக்கும் பொழுது எந்த ஆற்றலோடு இருந்தாயோ அதே ஆற்றலோடு இன்னும் இருக்கிறாய் யா அல்லாஹ். முஸ்லிம்களை பாதுகாத்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்க எத்தனை நாள் வாழ்ந்தாலும் எங்களுக்கு ஒரு கடைசி நாள் இருக்கு யா அல்லாஹ். அந்த கடைசி நாளே மஸ்ஜிதுன் நபவியில தந்திரு யா அல்லாஹ். எத்தனை பேச்சுகள் பேசினாலும் கடைசி சில வார்த்தை இருக்கு யா அல்லாஹ். அந்த வார்த்தையே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வாக்கிடி யா அல்லாஹ். கலிமா இல்லாத மௌத்த தந்திராதே, கலிமா இல்லாத மௌத்த தராதே. இறுதி வார்த்தையை கலிமா ஆக்கிடி யா அல்லாஹ். நீ நாடாமல் கலிமா சொல்ல முடியாது. கலிமாவோட மௌத்த தா. பாவத்துல மௌத்த தந்திராதே, கேவலமான மௌத்த தராதே, திடீர் மௌத்த தந்திராதே, வாலிபத்துல மௌத்த தராதே யா அல்லாஹ். சுஜூதுல மௌத்த தா யா அல்லாஹ். குர்ஆன் ஓதுற காட்சி உனக்கு விருப்பமா? குர்ஆன் ஓதுற மௌத்த தா யா அல்லாஹ். மௌத் ஒரு தடவை தான் வரும் யா அல்லாஹ். அதுல தோத்துட்டா எங்களை போல கை செய்திகள் யாரும் இல்லை யா அல்லாஹ். அந்த ஒரு மௌத்தை சிறந்த மௌத்தாக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாம விடக்கூடிய இறுதி மூச்சே, கடைசி மூச்சே நமது உயிருக்கு மேலான கண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் விடக்கூடிய தௌஃபீக் தா யா அல்லாஹ். நபிக்கு முன்னால் விடக்கூடிய தௌஃபீக் தா யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்க எங்க வாழ்ந்தாலும் எங்களுக்கு ஒரு கபர் இருக்கு யா அல்லாஹ். அந்த கபருக்கு போய் தான் ஆக வேண்டும். உலகத்துல யாரும் தப்பிக்க முடியாது யா அல்லாஹ். அந்த கபரை ஜன்னத்துல் பக்கீலே நபிக்கு பக்கத்துல தா யா அல்லாஹ். ஓண்ட அன்பு நபி, ஓண்ட ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, நீங்க மௌத்தாக முடியுமா மதீனாவிலே மௌத்தாய் கொள்ளுங்கள் என்று யா அல்லாஹ். இந்த பாவிகளுக்கு நீ கொடுத்தா தடுக்க யார் இருக்கிறா யா அல்லாஹ்? நீ தடுத்தா கொடுக்க யார் இருக்கிறா யா அல்லாஹ்? சீக்கிரமாக பூர்த்தியாக்கி யா அல்லாஹ். சீக்கிரமாக இந்த மனைவி மக்களோட சேர்ற தௌஃபீக் தா யா அல்லாஹ். சேர்ந்து வாழ வை யா அல்லாஹ். வாழக்கூடிய கொஞ்ச காலத்துல பிரிச்சிராத யா அல்லாஹ். மனைவி எங்கேயோ, கணவன் எங்கேயோ, பிள்ளைகள் எங்கேயோ, தந்தை எங்கேயோ, இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வச்சிராத யா அல்லாஹ். எங்களை சேர்த்து யா அல்லாஹ். வாழக்கூடிய கொஞ்ச காலத்துல சேர்ந்து வாழ தௌஃபீக் தா யா அல்லாஹ். ஆசைக்கு வரல யா அல்லாஹ். யா அல்லாஹ் தேவைக்கு வந்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்கட தேவைகளை நீ ஹலாலான முறை நிறைவேற்றி தா யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்க பிடிக்கிற நோன்பை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். ரஹ்மத்துடைய 10 முடிந்து விட்டது யா அல்லாஹ். யாருக்கெல்லாம் ரஹ்மத்தை வாஜிபாக்கினாயோ அந்த கூதலை சேர்த்து யா அல்லாஹ். மக்ஃபிரத்துடைய 10ல இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்கட பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். இந்த 10ல மன்னிக்காம வேற எப்ப மன்னிக்கிறது யா அல்லாஹ். பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். கடைசி 10 நரக விடுதலை யா அல்லாஹ். யாருக்கெல்லாம் நரகத்தை ஹராமாக்கி சுவர்க்கத்தை வாஜிபாக்கினாயோ அந்த கூதலை சேர்த்து யா அல்லாஹ். இந்த துஆவை கண்மணியான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தால் ஏற்று கபூல் செய்து கொள்வாயாக. ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பியானி ஸகீரா வ ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா ஹிர்கி சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.